கிரேட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய மதீஷா பத்திரானாவை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எப்போ கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ண போறாரு, அது மட்டும் இல்லாம பிளேயிங் 11ல நேதன் எலிசா பத்திரானாவா யாரை வந்துட்டு முதல் முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் அப்டேட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பத்திரானாவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே உடைய ஜெம்முங்க, அதில் ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. கடந்த ஒரு சில வருஷங்களா பார்ட்டா மாறிட்டாரு. ஸோ அவருக்கு ஆஃபர் எங்கிருந்தோ வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் மொத்த டீம் எல்லாமே கொக்கி போட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கூட அவர் சொல்லியிருந்தாரு, ஸோ இந்த லாயாலிட்டியை வந்துட்டு காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எவ்வளோ கொடுத்தாலும் மற்ற டீமுக்கு போக மாட்டேன், சிஎஸ்கேல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ டீம் கூட அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் அரௌண்ட் த வேர்ல்டு ஆடக்கூடிய டோர்னமெண்ட்டுக்கும் சிஎஸ்கேல ஆடக்கூடிய மேட்சுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அவருடைய பவுலிங் பொசிஷன் டிஃபரெண்டா இருக்கும், நிறைய ரன் கொடுப்பாரு. ஸோ ஒரு சைடு சரியா வந்துட்டு கைட் பண்றதுக்கு ஆளுக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா MS தோனி அவர்கள் இருக்காங்க. ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் நானும் தோனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி சிஎஸ்கேவும் அவரை ரீடைன் பண்றதுல எந்த ஒரு குறையும் வைக்கல. ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா என்ன வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா அவருடைய பெஸ்ட் அப்படின்னாலே அவருடைய பவுலிங் ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன்ல இருந்து டெலிவர் பண்ணும்போது என்ன பால் போடுறாரு, ஸோ எப்படி வந்துட்டு டெலிவர் பண்ண போறாரு அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். மலிங்காவுடைய ஆக்ஷன் காலங்காலமா ஸோ மற்ற பவுலர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. நுவான் துஷார் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொல்லிடலாம். ஸோ அதுல மதீஷா பத்திரானாவும் ஒருத்தர். அவர் நெயில் பண்ணக்கூடிய யாக்கர்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். எப்போ டக்குன்னு உள்ள வருதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனாலதான் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தாரு. பிராவோக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாம்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு ரீசெண்ட் டைம்ல இன்ஜுரி கம்மி பண்றதுக்காக அவரு பவுலிங் ஆக்ஷனை டோட்டலா மாத்திருக்காரு. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 45 டிகிரில இருந்து அவர் ரிலீஸ் பண்றதுனால யாக்கர் எல்லாமே பேட்ஸ்மேன்னால ஈஸி ஃபுல் டாஸா கன்வெர்ட் செய்யப்படுது. அதனால ரன்ஸ் பயங்கரமா லீக் ஆகுது. 4 ஓவர்ல 40 45ங்கிற மாதிரி கொடுக்குறாரு. விக்கெட்டும் எப்பாவது ஒரு தடவை எடுக்கிறாரு. ஆக்சுவலா அவருடைய ஸ்பெஷலே விக்கெட் டேக்கிங் தான். சிஎஸ்கேல விக்கெட் விழுகல அப்படின்னா 9வது ஓவர், அதுக்கப்புறம் வந்துட்டு 12வது ஓவர், 15 20 இந்த மாதிரி தான் போடுவாரு. அந்த 9வது ஓவர் வந்த உடனே விக்கெட் எடுப்பாரு. அப்படி இல்லைன்னா அதை வந்துட்டு செம்ம எக்கானமியா போட்டுட்டு போவாரு. ஒரு ரன் மட்டும் கொடுத்துட்டு போவாரு. இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியாவே இருந்தது. பட் இருந்தாலுமே ரீசெண்ட் டைம்ல ஜேஎஸ்கேலேயே, அதாவது ஸ்டீஃபன் ஃபிளமிங் கோச் பண்ணக்கூடிய அந்த ஜேஎஸ்கேலேயே பெஞ்ச் செய்யப்பட்டார். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மறுபடியும் வந்ததுனால எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறதே ஒரு டவுட்டா தான் இருந்தது. ஏன்னா நேதன் எலிஸ் இருக்கக்கூடிய ஃபார்ம் அப்படி. நேத்து கூட மேட்ச்ல ஆஸ்திரேலியா வந்துட்டு செமையா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுல ஒரு விக்கெட் 60 ரன் அப்படிங்கிற மாதிரி எக்கானமி வந்துட்டு கிட்டத்தட்ட அரௌண்ட் 6 கொடுத்திருந்தாரு. ஓடிஐ ஆகட்டும் T20 ஆகட்டும், ஸோ அரௌண்ட் 6 கீழே தாங்க எக்கானமி வச்சிருக்காரு. பயங்கரமா போடுறாரு நேதன் எலிஸ். ஸோ அவருக்கு பெர்ஃபெக்டான இந்த மாதிரி தோனி அவர்கள் மாதிரியான சப்போர்ட் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ அவர் தான் ஸ்டார்டிங் 11ல ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே மதீஷா பத்திரானாக்கு சான்ஸ் கொடுக்கப்படும். ஸோ சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 எப்படி இருக்கும், அந்த 4 ஃபாரினர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒன்னு கான்வே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சாம் கரன், அதுக்கப்புறம் பத்திரானா அண்ட் நூர் அகமது, இப்படித்தான் வரணும். கான்வே இல்லைன்னா ரச்சின் வருவாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்மெட். மேபி சேப்பாக்ல இருந்து வெளியில ஆடுற எல்லா மேட்சுக்குமே நூர் அகமதுக்கு பதிலாக அந்த இடத்துல நேதன் எலிஸ் ஆட வைக்கலாம். ஸோ பத்திரானா மஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பா சிஎஸ்கேல ஒரு 4 மேட்ச் சான்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ 4 மேட்ச் எப்படி பண்றாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு சௌரா இல்ல நேதன் எலிஸ் பர்மனெண்டா ஆடுறாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க போறாங்க. சோ இப்போதைக்கு அவர் கிளம்பிட்டாருங்க. ரீசெண்ட் டைம்ல அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரி அதெல்லாம் பார்த்தா நல்லா வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்படியோ சென்னை டீமுக்காக கிளம்பிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லோ கலர் ஹார்ட் லயன் சிம்பிள் இது எல்லாமே போட்டிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது கூடிய சீக்கிரமே வந்துட்டு டீம் கூட ஜாயின் பண்ண போறான்னு சொல்லி ஆகணும். சிஎஸ்கே முதல் நாள் பயிற்சி ஆட்டம் செமையா ஆனாங்க. ஸோ செகண்ட் டேவும் போயிட்டு இருக்கு. ஸோ கலீல் அகமதுடைய பவுலிங் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அவர் தான் வந்துட்டு பவர் பிளேல போட போறாருங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ அதை தொடர்ந்து பத்திரானாவும் வந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய பவுலிங் காம்பினேஷன் எந்த மாதிரி கொண்டு போலாங்கிற மாதிரி கிளியர் கட்ட ஒரு ஐடியா கிடைச்சிடும். பொறுத்திருந்த பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. சோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.